ஹாய் மக்களே வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 எல்லோரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஆதரவை தெரிவிச்சிருங்க. நேற்று நைட்டு பார்த்தீங்கன்னா பார்வதி அம்மாவும் சில விஷயங்கள் பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பார்வதி எல்லாரை பற்றியும் கேட்குறாங்க. அப்போ வந்து திவ்யாவை பற்றி கேட்குறாங்க. திவ்யா கேட்கும்போது திவ்யா நல்லா தான் ஆடுறா, பட் ஆனால் அவளுக்கு கொஞ்சம் வாய் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, தேவையில்லாத இடத்துல லூஸ் டாக் விட்டுறா, கோவப்படுறா அதிகமாகன்ற சொல்கிறாங்க. உடனே ஓகேன்றாங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா விக்ரம்கிட்ட போகிறாங்க. விக்ரம் கேட்கும்போது விக்ரம் வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி இருக்குது, இப்போ வந்து ஒரே இடத்துல உட்காந்துட்டு இருக்க மாதிரி இருக்குது, அங்கேருந்து மூவ் ஆக மாட்டுறாரு, கொஞ்சம் நல்லா ரோமிங்லேயே இருந்தால் நல்லா இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சபரிக்கு சொல்கிறாங்க. சபரியுமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அமைதியாக இருக்கான், எல்லார்ட்டையும் கொஞ்சம் பேசுகிறானே தவிர மற்றபடி பெருசாக எந்த ஒரு இதில் ஈடுபாடும் இல்லாத மாதிரி தான் இருக்குது அப்படின்றாங்க. அடுத்து கானா வினோத் சொல்லும்போது அவர் நல்லா விளையாடுறாரு, நல்லா ஒரு டேலண்ட்டை காமிக்கிறாரு, எந்த இடத்துலாம் சான்ஸ் கிடைக்குதோ அங்கெல்லாம் பாட்டு பாடி நல்லா எல்லோரும் என்டர்டெயின் பண்ணிங்கிறாரு அவர் அப்படின்றாங்க. அப்புறம் கமருதீனை கேட்கும்போது கமருதீன் எப்படி சொல்கிறாங்க, அவன் வந்து நிறைய வந்து ஃபீலிங்ஸ் சொல்கிறான், நான் இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன், அடிபட்டிருக்கேன், உதப்பட்டிருக்கேன்றான். பட் ஆனால் அவன் எங்கேயுமே அந்த அடிபட்டு உதப்பட்டதை மெச்சூரிட்டியாக டீல் பண்ணவே இல்லை, அவனை ஹேண்டில் பண்ணுற விதமே வந்து மெச்சூரிட்டி கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது எனக்கு என்னவோ அப்படின்னு சொல்கிறாங்க. பார்வதி சொல்கிறாங்க, லவ் விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிற அப்படின்னு கேட்குறாங்க. லவ் கண்டென்ட்டை பற்றி. சரி, உடனே வந்து பார்வதி அம்மா சொல்கிறாங்க, இல்லை நீ லவ் பண்ணு, எதை வேணால் பண்ணு, பட் ஏதோ தான் அளவோடு நிறுத்திக்கோ. அது மட்டும் இல்லாமல் நீ பிக் பாஸில் எவ்வளோலாம் தப்பு பண்ணிக்கிற, மைக்கை மாட்டாமல் போயிருக்க, மைக்கை மறைச்சி பேசியிருக்க, அதெல்லாம் தப்புன்னு உனக்கு புரியுது இல்லை, அது ஏன் தப்பு பண்ணுறதுக்கு முன்னாடி புரியல, தப்பு பண்ணிட்ட அப்புறம் ஃபீல் பண்ணுற அப்படின்னு கேட்குறாங்க. உடனே தப்புதாம்மா, இனிமேல் நான் பண்ண மாட்டேன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய அட்வைஸ் வந்து நேற்று நைட்டு வந்து பார்வதி அம்மா வந்து பார்வதிக்கு பொறுமையாக சொல்லியிருக்காங்க. பார்ப்போம் இனிமையாவது பார்வதி வந்து திருந்தி ஒழுங்காக இருக்காங்களான்னு. அடுத்த வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கிற மக்களே. நன்றி.